இந்த மகர ராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய நாள் என்பது வந்துருச்சு. வருகின்ற நவம்பர் 30க்கு அப்புறம் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் அனைத்துமே ஒரே நாளிலேயே நீங்கி இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழப்போகுது. இந்த நவம்பர் 30க்கு அப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரி, மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய நிமிஷம், அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் நீங்க புது புது பிரச்சனைகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் யார்கிட்டயாச்சும் உதவின்னு கேட்டா கூட ரொம்பவே மனசுக்குள்ள யோசிச்சு கேட்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஏன்னா மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாம், அது பெரிய விஷயமே கிடையாது, கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு என்ன சொல்லுவாங்க, நம்மளை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவாங்களே, நம்மளை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்களேன்னு ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் யோசிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். எல்லாத்தையுமேலாம் அவ்வளவு சீக்கிரமா போய் பேசி எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் ஒருத்தங்கிட்ட நல்லா பேசி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க உடனே. இவங்களுக்கு அந்த சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதுங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. என்னதான் நெருக்கமா பழகினாலும் ஒரு சில விஷயங்களை தனக்குள்ளேயே வச்சுப்பாங்களே தவிர யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே, சொல்லலாம்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வடவடன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்படி சொல்வதாலே இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல இவர்களால சிக்கல்கள் என்பது அதிகமா உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில துரோகங்கள் என்பது பல மடங்கு இருக்குதுங்க. ஒருத்தர் துரோகம் பண்ணல, ஆயிரக்கணக்கில் இவங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சொல்றேங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி அதிகப்படியான துரோகிகள் தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்க ரொம்ப நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு நம்பிதான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க கூட பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாத்தையுமே செய்வாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஒரு விஷயம் என்பது அவர்களுடைய மனதுல ஒருபோதும் இருந்தது கிடையாது. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டா தான் அவங்களுடைய மனசு இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க. இதனாலேயே நிறைய இடங்கள்ல நிறைய விதமான கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். யாரை நம்புறது, யார் நமக்கு உண்மையா இருக்காங்க, யார் நம்மளுடைய வாழ்க்கையில துரோகியா இருக்காங்கன்றது தெரியாம இந்த மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான பிரச்சனைகளை தான் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் வாழ்க்கை மாறினபடியா இல்லைங்க. புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில அதிகரிச்சிச்சு. ஆனா இனி வரக்கூடிய இந்த நவம்பர் 30க்கு அப்புறம் எப்பேற்பட்ட அதிசயங்களும் மாற்றம் நடக்க போகுதுன்றத இப்ப பார்க்கலாமா? முதல் விஷயமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போறீங்க. சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப வருஷமா காலமா ஒரு இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க உத்தியோகத்துலக்காக ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு சேரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள், வெற்றிகள் என்பது கிடைக்கும். நீங்க ஒரு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட பொருள் அதை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் செஞ்சிருப்பீங்க, ஆனா அடைஞ்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தானாக வந்தே அது வெற்றி அடையும்ன்றதுல மாற்று கருத்து இருக்காது. அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் துரோகிகள்ன்றது நிறைய இருந்தாங்க பார்த்தீங்களா? இனி வரக்கூடிய காலங்களிலும் அந்த துரோகிகள் உங்களுடைய சுத்தி உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. நீங்க அதுல இருந்து ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் அதுல இருந்து விவரமாகவும் இருந்துகிட்டீங்கன்னா சரியானதாக இருக்கும். நீங்க ஜாக்கிரதை இல்லாம ரொம்ப அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான துரோகிகள் உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பறிச்சுப்பாங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நவம்பர் 30க்கு அப்புறமா அதிகப்படியான புதிய செல்வங்கள் என்பது உங்களை தேடி வருங்க. இது நாள் வரைக்கும் கண்கள்ல பார்க்காத அளவுக்கு செல்வத்தை இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசை கனவுகள் என்பது ரொம்ப அதிகங்க. அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆசை இருக்காது. ஒரு சொந்தமா ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும், அதுல சந்தோஷமா ஒரு குடும்பத்துல சேர்ந்து வாழணும், அவ்வளவு மட்டும்தான் இவங்களுடைய ஆசை. அந்த ஆசைக்காக தான் இத்தனை நாட்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போராட்டம் முடிவுக்கு வரல. ஆனா வருகின்ற காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் முழுவதுமாக முடிவுக்கு வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமா பயந்து கவலைப்பட்டீங்களோ
அதற்கான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. இவர்களுடைய வீட்டுல இவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. வேலைக்கு போல அப்படின்றதுக்காகவும் வீட்டிலேயே சும்மா இருக்காங்க அப்படின்றதுக்காகவும் இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலியமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போச்சு. இவன் இப்படித்தான்பா இருப்பான், இவங்க இப்படித்தான்பா இருப்பாங்க, இந்த பொண்ணு இப்படித்தான், இந்த பொண்ணு எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த மகர ராசிக்காரர்களை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே அசிங்கமாகவும் மட்டம் தட்டியும் பேசிடுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அப்படின்னா சொந்தக்காரங்க முதற்கொண்டு நீ என்னப்பா இன்னும் வேலைக்கு போலே அப்படின்னு வேணுக்குனே நக்கலா கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தார்கள் முன்னும் மற்றவர்கள் முன்பும் ஒரு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேலை கிடைக்காம போகாம இல்லை, வேலை இவங்களுக்கு ஏற்றது இல்லாம தான் இருக்காங்க. அதனாலதான் போகாம இருக்காங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இனி வருகின்ற காலங்கள்ல இந்த மகராசனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல உங்க மேல மதிப்புங்கிறது அதிகரிப்பதோடு உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு வேலை தான் இந்த மகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நீங்க இப்போ திடீர்னு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அதாவது சொல்லப்போனா ஒரு சில விஷயங்களை யோசிச்சு இப்படி செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்றீங்கன்னா அந்த ஒரு முயற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் நடக்குங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய நபர்கள்ட்ட செல்வத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக எனக்கு கொடுக்குறியா, நான் கொஞ்ச நாட்கள்ல திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வத்தை வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களால வாழ்க்கையில செல்வத்தை, அதாவது யார்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினாங்களோ இவங்க கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து வாங்கின ஒருத்தர் கூட இவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் பல முறை கேட்டு பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தர நாளைக்கு தரன்னு ஏமாத்திக்கிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இத்தனை தடவை நம்ம கேட்கிறோம், வாங்கின பணத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்ற மனசுல உள்ள ஒரு வேதனைங்கிறது எங்களுக்கு அதிகமாவே ஆயிடுச்சுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கொடுத்த பணத்தை கேட்டாங்க, ஆனா கொடுக்கலன்றதுக்கு அப்புறம் அமைதியா அப்படியே மாறிட்டாங்க. அவங்க இன்றையினாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில. ஆனா இன்றைய நிமிஷம் வரைக்கும் சொல்லப்போனா இவங்க ஒரு நாள் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வாங்குறதுக்கு இவங்க பல வருஷங்கள் ஆயிடுங்க. ஏன்னா ஒரு சில நபர்கள் கொடுக்க கூட மாட்டாங்க, சரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஏமாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இதை ஏமாளின்னு சொல்லலாம், சரி அவங்களுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது மாதிரியும் சொல்லலாம். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யாருக்கு எவ்வளவுதான் செல்வத்தை கொடுத்தாலும் அந்த கொடுத்த செல்வம் என்பது உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செல்வத்தை கொடுத்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை விட பல மடங்கு செல்வம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போகுது. இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பல விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும். கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்து விடும். நம்பிக்கையோடுங்கள், காத்திருங்கள். காலங்கள் மாறிடுச்சு, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.